சித்ரா 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 ஐயோ ஐயோ தாமரை தாமரை ஐயோ தாமரை தாமரை அப்ப நமக்கு இதே நிலைமை தானா? அப்ப நம்மளும் சாக வேண்டியதானா? இல்லடி தாமரை, நீயும் நானும் இப்படி செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போற மாதிரி கனவு வந்துச்சுடி எனக்கு. எருமை எருமை, சாகுற மாதிரி கனவு கண்டா உன்னை பத்தி மட்டும் கனவு கண்ட வேண்டியதானே? எதுக்கடி உன் கனவுல என்ன சாகடிக்கிற? ஐயோ சண்டை போடாதீங்கடி. அம்மா கடவுளே, அதான் டாக்டர் யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, பேசாம இருங்கடி. ஐயோ இவ கனவு கிட்ட பழிச்சு தொலையுமே, நான் சாகுற மாதிரி வர கனவு கண்டிருக்கா. ஐயோ அம்மா அம்மா அம்மா, நான் செத்துருவேனாம்மா? அதெல்லாம் சாக மாட்டேடி, படுறி. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சும்மா இருடி, வாயை மூடிட்டு ரெடி. வேற டாக்டர் தான் நம்ம காப்பாத்துறதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பொறுமையா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. உங்க வில் பவர் தான் உங்களை காப்பாத்தும். ஏய், வில் பவர்னா அது என்னடி? உங்க தன்னம்பிக்கை தாமா. உங்க தன்னம்பிக்கையும் உங்க மன தைரியமும் தான் உங்களை காப்பாத்தும். அது யார்கிட்ட இருக்கு? ஐயோ முடியலையே முடியலையே. இந்த மாதிரி நான் செத்து போவேன்னு நினைக்கவே இல்லை. ஐயோ ஆண்டவா. அழாதீங்க, தைரியமா இருங்க. அட போமா, நீ வேற கண்ணு முன்னாடி எல்லாரையும் தூக்கிட்டு போறீங்க. இதுல எங்களை தைரியமா வேற இருக்க சொல்றீங்க. என்கிட்ட நாங்க தைரியமா இருக்கிறது? ஐயோ போச்சே, சாக போறேன். ஐயோ அம்மா. என்னக்கா இது? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ கடவுளே. அப்பதா அந்த வைத்தியரை போய் நான் பார்த்தா அந்த மாத்து மருந்து எங்கிட்ட இருக்கும், எப்படி இருக்கும், என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பதா நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்பதா நான் அந்த மருந்தை எடுத்துட்டு வரேன். சரி, அது ரொம்ப ஆபத்தான காடுன்னு சொல்றாங்களே, அங்க போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்னையா பண்ணுவோம்? அதுக்காக ஆபத்தை நினைச்சு பயப்படாம போனாதான் அந்த மாத்து மருந்தை கொண்டு வர முடியும். நீ கவலைப்படாம இரு அப்பதா. நம்ம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாத. நான் போய் அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வருவேன். சரியா, நீ தைரியமா போ. உன்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வந்ததே உங்க அப்பாவை காப்பாத்தணும். கண்டிப்பா அப்பதா. நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் அப்பாவும் தைரியமா இருப்பாரு. சரியா, சரி. சார் டாக்டர், நீங்க உள்ள எல்லாம் போக கூடாது சார். நடி மலரு. ப்ளீஸ் டாக்டர், நான் தூரத்துல இருந்தாவது அப்பா கிட்ட பேசி வந்துடுறேன். என் அப்பாக்கு தைரியமா சில வார்த்தைகள் சொல்லணும். சார் கிட்டு போட்டுட்டு போங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க சார். தலை ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர். மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த வண்டு கடிக்கு மாத்து மருந்து காட்டுக்குள்ள இருக்குன்னு ஒரு வைத்தியர் சொல்லிருக்காருப்பா. அப்ப நான் போய் அந்த மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு இப்படியாச்சும் கொண்டு வந்துடுறப்பா. வேணாம் சார், உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. வேணாம் சார். இல்லப்பா, நான் கண்டிப்பா போறேன். பார்த்துப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்பாக்கு ஆன மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. வலி ரொம்ப அதிகமா இருக்கும், கொடுமையான வலியா இருக்கு. சரி, உனக்கு இந்த மாதிரி ஆயிடக்கூடாதியா? பயப்படாதீங்கப்பா, நான் நல்லபடியா அந்த மருந்தை கொண்டு வந்துருவேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாய்ச்சது.
பத்திரையா உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. நான் எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிருவோம்ப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. அப்பா நீங்க தைரியமா சேது இருக்குப்பா. சார். டாக்டர் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்துருவேன். நம்பிக்கையா இருங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க சார். ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் டாக்டர், நான் கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். அப்பதா நான் அப்பாட்ட பேசிட்டேன். அப்பதா என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, பத்திரமா போயிட்டு வா ஐயா. நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த வண்டுங்க தான் நெருப்புக்கு பயப்படுது இல்ல. நான் பந்தத்தை எடுத்துட்டு போறேன். சரி. சரியா சின்னம்மா? பாத்துக்கோங்க. நான் வரேன். பத்திரமா போயிட்டு நான் வா வரேன் சேது. பத்தா. சரியா, கண்மணி, பார்த்து வரேன். போயிட்டு வாங்க. தனோ, நான் பத்திரமா வரேன். போயிட்டு வா ஐயா. பார்த்து. வரேங்க. நாளைக்கு காலையிலக்குள்ள மாமாவுக்கு மருந்து கொடுத்தே ஆகணும்னு அந்த வைத்தியர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் மட்டும் தேடி போய் ஒருவேளை அது கிடைக்கலனா நாமளும் போய் பார்க்க வேண்டியதான். அண்ணா இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட பையனை. நான் கேட்ட பொருளெல்லாம் இந்த பையில இருக்குல்ல. நீங்க கேட்டது எல்லாமே இருக்குண்ணே. சரி தம்பி, ரொம்ப நன்றி. சரிண்ணே. சரி. இந்த உலகத்துல நான் யாருக்காக வாழ்றேன்னு கேட்டா நான் என் அப்பாக்காக தான் வாழ்றேன்னு சொல்லுவேன். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அப்பா தான். எனக்கு எல்லாமே அவரு தான். எனக்கு அம்மா இல்லை. நான் பிறந்ததுமே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து அப்பாவுக்கு அப்பாவாகவும் அம்மாவுக்கு அம்மாவாகவும் எனக்கு பாசம் காட்டி வளர்த்துனது என் அப்பா தான். என் அப்பா அந்த வண்டு கடிச்சதால உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காரு. என் அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அவரை நான் காப்பாத்தி ஆகணும். அவரை காப்பாத்த மாத்து மருந்து கொண்டு வரதுக்காக நான் இப்ப காட்டுக்குள்ள போறேன். இந்த காட்டையே ஆள்ற தெய்வம் நீ. எல்லா வழியிலையும் நீ எனக்கு துணையா இருந்து அந்த மாத்து மருந்து எடுக்கிறதுக்கு நீதான் எனக்கு உதவியா இருக்கணும். நான் உங்களை தான் நம்பி போறேன். நில்லு. எங்க போற? காட்டுக்குள்ள போறேன். இல்ல, அந்த காட்டுக்குள்ள போகாத. இல்ல, நான் இந்த காட்டுக்குள்ள போய் தான் ஆகணும். காட்டுக்குள்ளயா? அது சாதாரண காடு இல்ல, மதிகெட்டான் சோழ. அதுக்குள்ள யாரும் போக கூடாது. போனவங்க யாரும் திரும்ப வந்ததே கிடையாது. நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போ. இல்லைங்க, என் அப்பா உசுரை காப்பாத்தணும்னா நான் அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு நான் இந்த காட்டுக்குள்ள போய்தே ஆகணும். அது மதிகெட்டான் சோழன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல, இந்த காட்டுக்குள்ள என்ன ஆபத்து இருந்தாலும் அதை நான் சமாளிச்சிருவேன்.